அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம் அனைவரும் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதரரிலே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே நம் ஆசாரி கூடாரத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். அதாவது நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே அவர்கள் எழுதின நோட்ஸ் அண்ட் தி டேபர்னாக்கல் என்ற புஸ்தகத்தின் பாடங்களை தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். அதில் நம்ம 3 பாடங்களை கடந்து 4வது பாடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சாப்டர் 4. இந்த பாடத்தின் தலைப்பு பலிப்பீடம். பிரியமான சகோதரர்களே, இந்த பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது பலிப்பீடம் என்ற தலைப்பின் கீழே நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆல்டர், பிரேசன் ஆல்டர் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட 4வது பாடம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பதாக நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய கேள்விக்கான ஒரு நேரம், கேள்வி பதிலுக்கான ஒரு நேரம், கொஸ்டின் செஷன். ஸோ அதை நம்ம சிறிது நேரம் போன வாரத்துடைய பாடங்கள், அதோடைய கேள்வி பதில்கள் நாம் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எல்லாம் ரெடிங்களா? கேள்வி கேட்கறதுக்கு நான் ரெடி, பதில் சொல்ல நீங்கள் ரெடியா? சரி, பிரியமானவர்களே, போன வாரத்துடைய பாடத்தின் தலைப்பு என்ன? வெயில், கேட், டோர் அண்ட் வெயில். அதாவது பிரகார வாசல், ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல், அப்புறம் திரை சீலை. இதை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? சரி, நம்ம ரிவர்ஸில் வரலாம் இப்போ இல்லைங்களா? வெயிலில் நம்ம என்ன ஆகலாம், வெயிலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வர போகிறோம். சரி, வெயிலுக்கு இல்லைங்களா, அதாவது திரை சீலைக்கு, திரை சீலையுடைய அளவு எவ்வளவு? அப்புறம் கேட்குற மட்டும் சொல்லுங்கள் பதில். திரை சீலையுடைய அளவு, த மெஷர்மெண்ட், வாட் இஸ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் தி வெயில்? அப்புறம் அந்த திரை சீலைக்கு எத்தனை தூண்கள் இருந்தது, எத்தனை தூண்கள் இருந்தது? ராமபதர் இந்த கேள்விக்கான பதில் சொல்லுவார். வெரி குட், வெரி குட். 10 முழ நீளம், 10 முழ அகலம் இல்லைங்களா? அதாவது 100 சதுர முழம், 100 ஸ்கொயர் ஃபீட், 10x10. ஓகே, வெரி குட் பிரதர். அப்புறம் எத்தனை தூண்கள், ஹவு மெனி பில்லர்ஸ் ஆர் இன் தி செகண்ட்? வெரி குட். எத்தனை தூண்கள்? 4 தூண்கள் இருந்தது. சரிங்களா? அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பால் சிங் பிரதருக்கு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த 4 தூண்களுக்கு கீழ் வைக்கப்பட்ட பாதங்கள் என்ன பாதங்கள்? வெள்ளி பாதங்கள். ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் இல்லைங்களா? சரிங்களா? வெள்ளி பாதங்கள். வெரி குட். அதோடைய கொக்கிகள்? பால் பதருக்கு அடுத்த கேள்வி. கொக்கிகள் பொன் கொக்கிகள் இல்லைங்களா? அந்த உக்ஸ் இருக்கு, மேலே இருக்கு இல்லைங்களா, மேலே இருக்கிற உக்ஸ், அதை ஹேங் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த கொக்கிகள் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. பாதங்கள் வெள்ளி பாதங்களால் செய்யப்பட்டிருந்தது. வெரி குட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? நம்ம ஜூலியர் சிஸ்டர் கேட்க போகிறோம். கேட்கலாமா சிஸ்டர்? சரி, பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச பதில் சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே உங்களை நான் கட்டாயப்படுத்தலை, உங்களை நான் பயமுறுத்தலை. ஏன்னா வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னங்க ஸ்ட்ரென்த்து அப்படியே டவுனாக என்னக்குது. அதில் யாரும் பயப்பட தேவையில்லை இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சது சொல்லணும். சரிங்களா? பயப்படக்கூடாது. சரி, பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். அது உங்களுடைய ஒரு ரட்சிப்புக்கு நீங்கள் முயற்சி எடுத்து செய்யலாம் இல்லைங்களா? சரி, ஜூலியட் சிஸ்டருக்கான கேள்வி. அதாவது ஆசாரிப்பு கூடார வாசலுடைய வாசலில் எத்தனை தூண்கள் இருந்துச்சுங்க? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். 5 சொல்லுங்க. 5 தூண்கள் இருந்தது. ஓகேங்களா? சரி ரமணி சிஸ்டர், அந்த 5 தூண்கள், அப்புறம் அந்த வாசலுடைய அளவு எவ்வளோ இருந்துச்சு? அப்புறம் அதுக்கு எத்தனை பாதங்கள், என்ன பாதங்கள் இருந்துச்சு?
வெள்ளி பாதங்களா? சரியா சொல்லுங்க. கண்ணை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து அதாவது மனக்கண்ணை நான் சொல்கிறேன். கரெக்டாக அப்படியே கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. அந்த ஆசாரி கூடத்தில் என்ன பாதம் இருந்துச்சு வாசல்ல? வெண்கல பாதம். வேற ஒன்றும் இல்லை. ஒன்று வெள்ளி இருக்கணும், இல்லைன்னா வெண்கலம் இருக்கணும், இல்லைங்களா? வெண்கல பாதங்கள், அதாவது காப்பர் சாக்கெட்ஸ், இல்லைங்களா? எத்தனை தூண்கள் இருந்துச்சு சிஸ்டர்? 5 தூண்கள் சொன்னாங்க சிஸ்டர். அப்புறம் சரி, அதோடைய அளவு சொல்லுங்க. அதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம் இருந்துச்சு? இல்லைங்க, கரெக்டாக கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சிஸ்டர். அதாவது பிரதர் சொன்னார், ராமபுரர் தான் சொன்னீங்க, திரைசீலையுடைய அளவு, இல்லைங்களா? அது நீளம் அகலம் சொன்னார். பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆன்சர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, இதோடைய அளவு எவ்வளோங்க சிஸ்டர்? வாசலுடைய அளவு எவ்வளோ? எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம்? பாஸ் பண்ணிடலாங்களா? விட்டு கொடுக்கூடாது சிஸ்டர், அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணணும், இல்லைங்களா? சீக்கிரம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் டு சிஸ்டர் காயத்ரி. காயத்ரி, நான் கேட்டுக்கிறது வந்து நான் போன வாரம் படித்த பாடம். கேட், டோர், வெயில். இப்போ நான் கேட்டுக்கிறது வந்து டோருடைய அந்த அளவு, மெஷர்மெண்ட் ஆஃப் தி டோர். டோர். வெரி குட். அப்புறம் 10 இன்ட்டு 10, 10 முழ நீளம், 10 முழ அகலமாக இருந்துச்சு. எவ்வளோ வருது நமக்கு? எவ்வளோ ஸ்கொயர் கியூபிட்ஸ் வருது? 100 ஆர்லிங்க, 100 சதுர மூலம் நமக்கு அங்கே கிடைக்கிறது. சரியா? ஓகே, அடுத்த கேள்விகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டு, இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். கேட்டுடைய அளவு எவ்வளோ சிஸ்டர்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். கேட்டுடைய அளவு, வாசலுடைய பிரகார வாசலுடைய அளவு எவ்வளவு? சரி, காப்பியாவது ஆச்சு, பாஸ் ஆகுங்க, பரவாயில்ல. தீட்டா சிஸ்டர், லேட் ஆகுது. ஆமாம், வாரம் வாரம் எனக்கு அது வருத்தமாக தான் இருக்கு. ம், ம், அப்படிங்களா? அப்போ கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாமா? Brother Nan, சொல்லுங்க சிஸ்டர், இருங்க, யார் ஆன்லைனில் சொல்லுங்க 20 சிஸ்டர்? into length 20 y. வெரி குட் சிஸ்டர். அதாவது 20 முழ அகலம், 5 முழ உயரம். வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க பிரியமானவர்களே, பிரகார வாசலுடைய அளவு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். மறுபடியும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். பாருங்கள் பிரதர் கூட நிறைய பேர் கொஸ்டின் செஷனு 20 நிமிஷம் அதிலே போகுதுன்றான். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த போன வார பாடமே நமக்கு மனசு இல்லைன்னாக்கா, இப்போ இந்த வாரம் நம்ம பாடம் எடுத்து என்னங்க நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா? லாஸ்ட் வீக் கிளாஸ் நமக்கு மைண்டில் இல்லைனாக்கா, இப்போ இந்த வீக் கிளாஸ் நடக்கும் போது அது ஆகிடும். இன்றைக்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? மறந்து போயிடும். ஏன் கொஸ்டின் செஷன் அப்படின்னாக்கா, மறக்கக்கூடாதுக்காகவும் ஒரு ரீகால் கூடாது, நமக்கு என்ன ஆகுது? ஒரு ரீகால் ஆகும். சரிங்களா? சரி பிரியமானவர்களே, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, படிங்க. நீங்கள் படித்தா தான் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். தெரில நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரில. என்னுடைய கடமை நான் செஞ்சிட்டேன். உங்களுடைய கடமை நீங்கள் செய்கிறது உங்களுடைய கடமை. பாடம் எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, இல்லைங்களா? அதை பிரயோஜனப்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுக்கு விட்டது, இல்லைங்களா? சரி, அந்த இதோட கூட நான் அப்படி கடந்து செல்லலாம். சரி, அடுத்து இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் சொல்லிடுங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுவோம், இல்லைங்களா? வைஷ்ணவி,
அந்த பிரகார வாசல் எதை அடையாளப்படுத்துகிறது? வாட் தி கேட் ரெப்ரசன்ட்ஸ்? கேட் நம்ம எதை குறிக்க நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, இங்கே பாருங்க, பிக்சரில் பாருங்க, இந்த கேட்டு, இந்த ஒரே கேட்டு இது எதை குறிக்கிறது? நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், ஒருவன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். சரிங்களா? சரி, அதுதான் நமக்கு இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு குறிக்கிறது. ஸோ இது மூணுமே ஒரே அளவு இல்லைங்களா? இது மூணுடைய ஸ்கொயர் கியூபிட்ஸ் எவ்வளோ பார்த்து நம்ம சதுரமூலம் 100 இல்லைங்களா? ஆல் தி என்ட்ரன்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்கொயர் கியூபிட்ஸ் 100 ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் அவர் ஜீசஸ் நம்பர். இயேசு கிறிஸ்துடைய அது எண் என்று நாம் பார்க்கிறோம். வகையில் இது மூன்றுமே நமது ஆண்டவராகிய இயேசு. அவரே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவரும் பிதாவிட்ட போகும். சரியா? சரி, அதில் நம்ம இந்த இயேசு என்ற வாசல் வழியாக உள்ளே வரும்போது நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் இல்லைங்களா? அப்புறம் இந்த வெயிலுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? நம்ம ஸ்டெஃபி சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் வெயில் இதுக்கு 2ஆம் திரை இல்லைங்களா? இந்த டோருக்கான ஆவிக்குரிய அர்த்தம். வெரி குட். நம்முடைய கான்சிக்ரேஷன், பழைய மனுஷனை நம்ம அடக்கம் செய்வது, புது மனுஷனை அதை நாம் காட்டுகிறது. அப்புறம் தி செகண்ட் வெயில், இவங்க 2ஆம் திரையுடைய ஒரு 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம படித்தோம் ஷேர்லி சிஸ்டர். ஹியூமன் பாடிஸ் டெத், வெரி குட். ஆனால் அதோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். வெரி குட். அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் சொன்னீங்க. ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். ஒரு இன்சிடென்ட்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. எஸ் வெரி குட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது இந்த திரை சிலை என்னாச்சு? 2ஆக கிழிஞ்சிச்சு. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? வெரி குட். அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால நமக்கு அழியாமைன்னாச்சுங்க, வெளிரங்கம் ஆயிடுச்சு, இம்மார்டாலிட்டி. அதாவது இங்கே என்ன இருக்குதுங்க? மோஸ்டல் என்ன இருக்கு? சாகாமை உள்ள ஜீவன். பிரியமான, இது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நமக்காக வைக்கப்பட்டு அந்த திரையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கிழித்தெறிந்துட்டார். அவருடைய மரணத்தின் மூலம், அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார். ஸோ வி கேன் என்டர் டு தி இமார்டல் லைஃப். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம மனுஷ ஜீவன் அல்ல, சாகாமை ஜீவனை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளக்கூடிய வாசல் வழியை இயேசு என்ன பண்ணிட்டாரு? திறந்துட்டார். அவரை பின்பற்றுவது மூலமாக, த்ரூ தி ஃபாலோவிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுவது மூலமாக இந்த சாகாமை ஜீவனை நம்ம என்னெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்பது இதுதான் அதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங். சரி, நம்ம இன்றைய பாடத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆல்ரவுண்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் கம்மி தான் மார்க்ஸு. இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பிரியமானவர்களே, இல்லைங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லைங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகாதீங்க, இல்லைங்களா? 2 காதுலேயும் வாங்கி தலையில் என்ன பண்ணுங்க? தலையில் அங்கே என்னங்க நம்ம வைத்துக்கொள்ளணும். சரியா? சரி, 4th சாப்டருக்கு நம்ம கடந்து போகலாம். 4வது அதிகாரம், 4வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம், ஆல்டர் என்ற தலைப்பு கீழ் நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பலிபீடம் எங்கே இருக்குங்க? பலிபீடம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கா? ரெண்டாக சொல்லுங்க. ஒருத்தர் மகா பரிசுத்தன்றாரு, ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலன்றீங்க. பலிபீடம் எந்த இடத்துல இருக்கு? கோர்ட் இல்லைங்களா? எங்கே இருக்கு? கோர்ட்டு. கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்களா? கேள்வி கேட்ட உடனே? இல்லை, நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் பிரியமானவர்கள். எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ரொம்ப குறைவான ஸ்டடீஸ், புவர் ஸ்டடீஸ். சொல்லுங்க, புவர் ஸ்டடீஸ். ஆண்டோடைய வார்த்தை படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்கிறது தான்
நம்ம தடுமாறுறதுக்கான காரணம். ஒருத்தர் பரிசுத்த ஸ்தலம்ன்றீங்க, ஒருத்தர் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்படியே உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இல்லைங்களா? டேபர்நாக்கல் அப்படியே எப்போவுமே நம்முடைய மனதில் இருக்கணும் பிரியமான. கண்ணை மூடினா இல்லைங்களா, எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது, ஒவ்வொன்றுடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம கண்ணை மூடினா நம்ம கண்ணில் என்ன ஆகணும் எல்லாமே நமக்கு தெரியும். சரி, இந்த பலிபீடத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரகாரத்தில் வைக்கப்பட்ட முதல் ஒரு பொருள், ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் இன் தி கோர்ட். அன்புக்குரியவர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிரகாரத்தை பற்றி பார்த்தோம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இதெல்லாம் எப்படி கட்டப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்த்துருந்தோம். இனிமேல் நம்முடைய ஸ்டடீஸ் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில், பிரகாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஓகே, என்ன பற்றி படிக்க போகிறோம்? ஃபர்னிச்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். அதில் முதல் பொருள் நம்ம உள்ள என்ட்ரான உடனே நமக்கு தென்படக்கூடிய முதல் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வெண்கல பலிபீடம். ஓகேங்களா? ஆல்டர், பேசன் ஆல்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. சரி, இதோடைய கட்டுமானங்கள், இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு என்ன, எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு வசனங்களாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், படத்தில் பார்த்துருக்கிறீங்களே, இந்த பலிப்பிடம் இப்படி தான் இருந்துச்சு. இந்த பலிப்பிடம் ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடிவத்தை தான் செய்யப்பட்டிருந்தது. எப்படி செய்யப்பட்டிருந்தது? ஒவ்வொரு வசனமாக சத்தமாக ஃபாஸ்ட்டாக படிங்க, சரிங்களா? ஒவ்வொரு வசனம் ஃபாஸ்ட்டாக படிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, அந்த நேரத்துக்கு நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்புங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக படிங்க சிஸ்டர். 27 சாப்டர், எக்ஸடஸ் 27 verse 1 onwards படிங்க. யாத்ராகமம் 27 அதிகாரம் 1 வசனம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோங்க இது? 5 முழ நீளம், 5 முழ அகலம், ஆக சதுரமாக இருந்துச்சு. ஸ்கொயர், இட் வாஸ் ஸ்கொயர் பாக்ஸ். ஆக்சுவலி இட் வாஸ் a square box, 5 by 5. 5 முழ நீளம், 5 முழ அகலம், உயரம் எவ்வளோ? ஓகே, வெரி குட், 3 cubits. 5, அதாவது 3 முழ உயரமான ஒரு பலிபீடத்தை, வெண்கல பலிபீடத்தை செய்யணும். அப்புறம் அதை செம்பு தகடுகளால் என்ன பண்ணப்படணும்? அதை மூடப்பட வேண்டும். செம்பு தகடுகளால் மூடப்படணும். நெக்ஸ்ட் வேர்ஸ் படிங்க சிஸ்டர். அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அடுத்த வசனம் படிங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ் படிங்க சிஸ்டர். செகண்ட் வேர்ஸ் படிங்க. 1 by 1 படிச்சுங்க. படிச்சு செகண்ட் வேர்ஸா? ஓகே, படிங்க. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, அகல 4 மூலைகளிலும் 4 கொம்புகள். பாருங்க, இந்த பலிபீடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? என்ன ஷேப்பு? ஸ்கொயர் ஷேப், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப், 5 by 5. 5 முழ நீளம், 5 முழ அகலமாக இருக்கிறதுனால இது ஒரு சதுரமான ஒரு வடிவத்தில் இருக்குது. கவனிங்க, ஏன் இதெல்லாம் பார்க்கலாம். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் வச்சிருக்கிறார். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அது 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும். அது வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இல்லைங்களா? 4 ஆன்ஸ் இந்த 4 கார்னர்ஸ். பாருங்கள், இந்த ஆன்ஸ் பார்த்துக்கிறீங்களா? இந்த பலிபீடத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொம்புகள் போல ஒரு வடிவத்தில் என்ன பண்ணப்பட்டிருந்தது? 4 மூலைகளிலும் செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் சித்தி மரத்தால் செய்யப்பட்டு செம்பு தகடுகளால் மூடப்பட்டிருந்தது. செம்பு தகடு பார்க்கும்போது பிரியமானவர்களே, செம்பு நாம் பார்க்கும்போது அது மிகுந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு உலோகம். அது இட் வாஸ் நாங்கள் ஹீட்டை அதை தாங்கக்கூடிய ஒரு மெட்டல். அது காப்பர். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1900 டிகிரி அதோடைய ஹீட் மெல்ட்டிங் பாயிண்ட். அதனால் இந்த பலிபீடம் பார்க்கும்போது இந்த செம்பு தகடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அது சூடு தாங்கிறதுக்காக. ஓகே, சரி பிரியமானவர்களே, இதோடைய 4 மூலைகளிலும் என்ன இருந்துச்சுங்க? 4 கொம்புகள், 4 ஆன்ஸ் இந்த 4 கார்னர்ஸ்.
அவர் தேர்ட் verse படிங்க sister, 3ஆம் வசனத்தை. அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு செட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. பாருங்க பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய பனிமுட்டுகள். பனிமுட்டுகள் அப்படின்னா என்னன்னாக்கா பிரியமானவர்களே, அது சாம்பல் எடுக்கிற கரண்டிகள், அதோடைய சட்டிகள், முள் துறடுகள், இதெல்லாம் என்னங்க, இதெல்லாமே வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. பாருங்க சொல்றாரு, the pans to receive is ash and shovels and basin and நாங்கள் flesh hooks and fire pans. இந்த வெசல்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்களா படத்தில், இதெல்லாமே எதில் செய்யப்பட்டது? வெண்கலத்தில் செய்யப்பட்டது. அதனால் சாம்பல், பலிப்பீடத்துடைய சாம்பலெல்லாம் எடுத்து இந்த சட்டியில் போட்டு எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைப்பாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 4th verse பாருங்க, 4ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி. பாருங்க பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடம், வலை பின்னல் போன்ற ஒரு சல்லடம். பாருங்களேன், கிரேட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் பிராஸ். இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் ஒரு சல்லடை போன்ற ஒரு வெண்கல சல்லடை. அது 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி. பாருங்க, இந்த ரிங்ஸுங்க பண்ணி இந்த சல்லடத்தை எங்கே வச்சுருப்பாங்கன்னா இது உள்ளே வச்சுருப்பாங்க, இதோடைய பாதி உயரத்தில். ஓகே, கவனிக்கிறீங்களா? பெரியங்களா எல்லாரும்? எங்கே போயிடாதீங்க தயவுசெய்து. அதனால் இந்த பாதி உயரத்தில் நாங்கள் உள்ளே வச்சிடுவாங்க. அதில் இது மேலே கட்டைகளை அடுக்கிட்டு அந்த பலிகள் என்ன செய்வாங்க, அது மேலே கொண்டு வந்து வச்சு எரிப்பாங்க, ஃபயர் பண்ணுங்களா, பர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா? தெரியுங்களா என்னென்ன பர்ன் பண்ணுவாங்க அந்த பலிபீடத்தில்? காளை, ஆடு, எல்லாவற்றையுமே, அதோடைய எல்லா உறுப்புகளையுமா இல்லை இல்லைங்களா? அதாவது அதோடைய உள்ளுறுப்புகளை மாத்திரதான் பலிபீடத்தில் வைக்குவாங்க. அதோடைய லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, கொழுப்பு, இந்த மாதிரிக்கிற உள்ளுறுப்புகள் மாத்திரம்தான் பலிபீடத்தில் வச்சு என்ன செய்வாங்க, தகனிப்பாங்க. அப்படி அவுட்ரு பாட்டு இருக்குங்களா, தோல், மாம்சம், அந்த நாங்கள் அதோடைய சாணி, இதெல்லாமே பாளையத்துக்கு ஒரு அவுட்டர் தி கேம்ப் அங்கே பர்ன் பண்ணுவாங்க. ஒன்லி இன்னர் பார்ட்ஸ் மட்டும்தான் இது மேலே பர்ன் பண்ணுவாங்க. அதனால் உள்ள வாசனை எப்படி வரோம்னாக்கா, நல்லா சுகந்த வாசனை. வீட்டில் நல்லா ஒரு மீன் ஃப்ரை இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணால் அப்படி மூக்குக்கு நாங்கள் எங்கேயோ ஃப்ரை நாங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் வரும். வெளியிலனாக்கா பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அங்கே அது எரிக்குவாங்க இல்லைங்களா, அந்த தோலெல்லாம் எரிக்கும் போது அதோடைய அந்த முடியெல்லாம் என்னாகும், எரியும் போது என்னாகும், ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த முடி பொசுங்கும் போது ஒரு கெட்ட வாசனை வீசும். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட வாசனை அடிக்கும், உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சுகந்த வாசனை. ஒரே பலி, ஆனால் 2 விதமான வாசனை. உள்ளே இருக்கிறவங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும், வெளியே இருக்கிறவங்களுக்கு துர்நாற்றம் எடுக்கும். கவனிக்கிறீங்களா? கவனிங்க, ஒவ்வொன்றா கவனிங்க. சரி, அதனால் இந்த மெஷ் இருக்குது இல்லைங்களா, இந்த பிராஸ் சல்லடம், நெட்வொர்க் ஆஃப் பிராஸ், இதை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் அது எரிஞ்சு என்னாகும், அது ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடும். அந்த பலி வந்து நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகி பலிபீடத்துக்கு கீழே சாம்பல்னாகும் கொட்டிடும். அதனால் அந்த சாம்பல் எடுத்து ஒரு பக்கமாக கொட்டி வைப்பாங்க. ஓகே, இதுதான் பிரியமானவர்களே. சரி, அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பலிபீடத்தை தூக்கிட்டு போகிறதுக்காக, சுமந்து செல்வதற்காக தண்டுகள் செய்யப்பட்டுச்சு. வார்ஸ் என்ன செய்யப்பட்டிருந்தது? தண்டுகள். இங்கிலீஷில் ஸ்டவ்ஸ் ஆஃப் தி சிட்டி மூட் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டவ்ஸ் வாசிங்க, அது இங்கிலீஷில், இது தமிழில் படிங்க. 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6th verse படிங்க. பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி, பார்த்தீங்களா, ஸ்டார்ஸ் ஆஃப் தி பிராஸ். எப்படிங்க இந்த தண்டுகள் எதுக்கு பாருங்க, இப்போ படத்தில் பாருங்க, இந்த தண்டுகள் வந்து இந்த வளையத்தில் உள்ள நுழைச்சிடுவாங்க. வளையத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போகிறதுக்காக, டு கேரி இல்லைங்களா. அந்த பலிபீடம் வந்து
இந்த அதாவது இந்த ஆசாரிப்பு கூடாரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகிட்டுருந்துச்சிங்க, அது டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருந்துச்சு. அதனால் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி தூக்கிட்டு போவாங்க, இந்த பார்ஸுங்க எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சுங்க, எல்லா ஃபர்னிச்சர்ஸ்க்கும் தண்டுகள் இருந்தது. ஓகே, எதுக்குன்னா அவங்க கையில் எடுத்துன்னு போகக்கூடாது, இந்த தண்டை தான் பயன்படுத்தணும். ஓகே, அதெல்லாம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? சரி, பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்டுகள் அதில் பாய்ச்சப்பட்டிருந்தது. சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, அது சுமந்தத்தக்க தண்டுகள் நாம் இவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வழிபடத்துடைய அளவு எவ்வளோ? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக போகலாம். 5 முழ நீளம், 5 முழ 5x5, அப்புறம் into 3. 3 முழ உயரம். ஓகே, அதோடைய ஹைட் வந்து 3 கியூபிட்ஸ். சரி, அது ஒரு சதுரமாக இருந்துச்சு. என்ன எதில் செய்யப்பட்டது? மரத்தால். ஓகே, சித்தி மரத்தால் செய்யப்பட்டு செம்பு தகடுகளால் மூடப்பட்டுச்சு. வெரி குட். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுங்க? நெக்ஸ்ட் என்ன படிச்சா? அதோடைய 4 மூலைகளிலும் கொம்புகள் கூட அதனோட ஏக வேலையாக இருந்துச்சு. 4 ஆன்ஸ் இந்த 4 கார்னர்ஸ். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட்டு? இந்த சல்லடம் மெஷ். வெரி குட் சிஸ்டர்ஸ். ஓகே, இந்த சல்லடம் அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் லாஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த இந்த தண்டுகள் ஸ்டாவ்ஸ் இல்லைங்களா, இது சுமந்து செல்வதற்காக செய்யப்பட்டது. இதுதான் பலிபீடத்துடைய ஒரு கட்டணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஷார்ப்பாக என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். எப்படி பண்ணோம்? முக்கியம் இல்லை, எப்படிங்க? ஷார்ப்பாக ஆன்சர். ஓகேவா? சரி பிரியமானவர்களே, இப்போ இந்த பலிபீடம் நமக்கு என்ன ஒரு பாடம் கற்றுத்தருகிறது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆசாரிப்பீடத்துடைய ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு என்ன இருக்கு? ஒரு நிழலாக இருக்கிறது. எபிரேயர் 5:8-5 வாசிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது ரொம்ப நமக்கு அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு வசனம். இது நீங்கள் மறக்கக்கூடாது இல்லைங்களா? இது நமக்கு என்னவா இருக்கு? ஒரு நிழலாக இருக்கு. படிங்க சிஸ்டர்ஸ். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ம் அவர் குமாரனாய் இல்லை சிஸ்டர், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை ம் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ம் அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் ம் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. பாருங்க அன்புக்குரியவர்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அதுதான் இந்த கூடாரத்தை உண்டு பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேக்கு? மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக. சரிங்களா அன்புக்குரியவர்களே? ஆகையால இது ஒரு நிழல். இது என்ன இருக்கு? இந்த ஆசாரி கூடாரம் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது ஒரு நிழலாக இருக்கு. அப்படின்னா இதோடைய நிஜம் எது? இதோடைய நிஜம் எது? இது ஒரு இட் இஸ் எ டைப். இதெல்லாம் என்ன இருக்கு? இட் இஸ் ஆல் ஒரு ஷேடோ ஆர் டைப் ஆஃப் தி காட்ஸ் பிளான். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒரு நிழலாக இருக்கிறது. இதுடைய நிஜம் என்ன என்பதை தான் நம்ம பார்க்கலாம். இந்த பலிபீடம் பாருங்க பிரியமானவர்களே, பிரகாரத்துக்குள் நீங்கள் என்ட்ரு ஆன உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பலிபீடம் தான். இல்லை, இந்த வாசல் வழியாக நீங்கள் என்ட்ரான உடனே நீங்கள் எதை மீட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம சந்திக்கக்கூடிய முதல் ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்கல பலிபீடம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை பார்த்து நீங்கள் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்து முன்னே என்ன பண்ண முடியும்? நம்ம பாஸ் பண்ண முடியும். அகல இந்த பலிபீடம் இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ், அவருடைய ஈடு பலியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெண்கல பலிபீடம் பாருங்க பிரியமானவர்களே, எதை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி, அவருடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ். இல்லைங்களா அன்பான சகோதரர்களே? நம்ம அப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா?
இந்த ஆசாரியர்களோட பாடத்தில் இது அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். நம்ம ஆண்டவர் இயேசுடைய அவருடைய மீட்கும் பொருள் தன்னையே என்ன பண்ணார், தன்னையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். சரியா கவனிக்கிறீங்களா? அதனால இது பாருங்க, இது எதில் செய்யப்பட்டிருந்துச்சு? சித்தி மரம், அப்புறம் வெண்கலத்தினால மூடப்பட்டிருந்தது, வெண்கல தகடுகளால் மூடப்பட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? சித்தி மரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சித்தி மரம் எதை குறிக்குன்னு பார்த்தோம். நம்ம லைஃப், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை குறிக்கிறது. ஓகே. அப்புறம் மெட்டல்ஸ் பற்றி நம்ம படிச்சில்லைங்களா? அதில் மெட்டல் காப்பர் எதை குறிக்குதுங்க? Perfect human nature. வெரி குட் சிஸ்டர். பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி இல்லைங்களா? அது அவருடைய மனுஷிகத்தை காட்டுகிறது. இந்த பூமியில் வாழ்ந்த 2 பர்ஃபெக்ட் மேன் யார் யாருங்க? ஒன்று ஃபர்ஸ்ட் மேன் ஆடம், இன்னொன்று செகண்ட் மேன் ஆடம். தி ஃபர்ஸ்ட் ஆடம், தி செகண்ட் ஆடம். தி ஃபர்ஸ்ட் ஆடம் யாருங்க? மண்ணில் வந்தவர். தி செகண்ட் ஆடம் வானத்தில் வந்த கர்த்தர். கவனிக்கிறீங்களா அன்பானவர்களே? அவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற இந்த பலி தான் இந்த பலிப்பிடனா பந்து அங்கே காட்டுகிறது. அதனால ஒருவர் உள்ள வந்த உடனே அவர் முதலாவது பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த பலிப்பிடம் தான். இது வெண்கலத்தினால் செய்யப்படுறதை காட்டினா மேன் கிரைஸ்ட் ஜீசஸ், இயேசு என்னவா இருந்தார்? மனுஷனாக இருந்தார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி கிடையாதுங்க. கிறிஸ்தவ மண்டலம் இயேசு என்ன நம்புறாங்கனாக்கா, இயேசு பூமியில் இருந்தார் இல்லைங்களா? எவ்வளோ நாட்கள் இயேசு இருந்தார் பூமியில்? கரெக்டா? 33 30 33.5 இயர்ஸ். வெரி குட் இல்லைங்களா? 33 வருஷங்கள் ஆண்டவர் வாழ்ந்தாரே. என்னவா இருந்தார் அப்போ? அவர் தேவனா இருந்தாரா, தூதரா இருந்தாரா, என்னவா இருந்தார்? மனுஷனா இருந்தார். உண்மையா? ஆமா. என்ன மனுஷனா இருந்தாரு? தேவ மனுஷன். பர்ஃபெக்ட் மேன். எப்படிங்க? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்தார். அதுதான் அந்த வெண்கலம் நம்ம காட்டும் போது பிரியமானவர்களே, இந்த வெண்கல பலிப்பீடம் அவருடைய பூரணத்தை காட்டுகிறது. ஒரு பூரண மனிதனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதான் போல் அருமையாக அந்த எழுதுறார் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6th verse, 1 தீமோத்தேயு 2nd chapter verse 6 பாருங்க அன்புக்குரிய. என்ன சொல்லுதுனாக்கா, இந்த வசனம் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இதை அநேக கிறிஸ்துவர்கள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இயேசை பற்றி ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் நம்ம சொல்லலைங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்டியன் பிரியமானவர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய பலியை பற்றி சரியாக புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க இயேசு என்ன நம்புகிறாங்க இல்லைங்களா? இயேசு பூமியில் இருந்தார் இல்லைங்களா? அந்த 33 வருஷங்கள் அவர் யாருங்க? அவர் ஒரு பரிபூரணமான மனுஷன். அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதான் போல் நமக்கு தெளிவாங்க எழுதுறாரு. படிச்சல வாங்க இந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. 1 தீமோத்தேயு 2nd chapter verse 6 படிக்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க பெரியமான, இதுதான் நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா who gave himself a ransom for all. The man Christ Jesus. Man Christ Jesus. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ஆண்டரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சார்ன்ற ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துக்கு கிடையாது. இயேசு எக்ஸாக்ட்லி அவர் ஆக்சுவலி யாருக்காக மரிச்சார்? யாருக்காக மரிச்சார்? ஆதாமுக்காக இல்லைங்களா? ஆதாம் ஒருவன் மூலமா தான் இந்த பூமிக்கு என்ன வந்தது? மரணமும் சாபமும் வந்தது இல்லைங்களா? அந்த ஆதாமுக்கு இயேசு என்னாரு? மீட்கும் ransom means equal price or redemption price. அதாவது என்னுடைய சட்டம் என்னங்க? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன்.
லைஃப் ஃபார் லைஃப், அ பர்ஃபெக்ட் ஹியூமன் லைஃப் ஃபார் அ பர்ஃபெக்ட் ஹியூமன் லைஃப். அதாவது இயேசு மனுஷனாக வர வேண்டியதான். இதுதான் ரேன்சம். ரேன்சம்னா சரிசமமான விலை, ரெடிம்ஷன் ப்ரைஸ். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இதோடைய க்ரீக் வேர்டு, ரேன்சமுடைய க்ரீக் வேர்டு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்கிறீங்க? யார்? நாங்கள் அது ஃபாலோ கிளாஸ் நம்ம சொல்லுவோம் மீட்கும் பொருள் பாடத்தில். யாராவது சொல்லுங்க, ரேன்சமுடைய க்ரீக் வேர்டு. சரிங்களா? ஒரு நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நாலேஜ். ஓகே, இது முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அதாவது ஆன்டிலூட்ரான். ஆன்டிலூட்ரான்னா ரிடெம்ஷன் ப்ரைஸ். பிரியமானவர்களே, அந்த பலியை தான் இந்த பலிப்பீடம்னா வந்து நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா? அதான் இங்கே நம்ம பார்க்கும்போது இல்லைங்களா, த brazen altar represented primarily the perfection of man Christ Jesus, upon which his offering was accepted of God. பிதாவாகிய தேவனால இந்த பலினாச்சுங்க நம்முடைய பாவங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்டது இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ்னா அன்பானவர்களை கொஞ்சம் கவனிங்க. இந்த ஒரே பலி எல்லா பலி என்ன பண்ணிச்சுங்க? ஸ்டாப் பண்ணிடுச்சு இல்லைங்களா? தேவனுக்கு நிறைய பேர் பலி கொடுத்துருக்காங்க பைபிளில். யாருங்க ஃபர்ஸ்ட் தேவனுக்காக பலி கொடுத்த முதல் மனுஷன் யாருங்க? ஆபேல். ஆபேலுடைய பலி ஏற்றுக்கினாரா இல்லைங்களா? பைபிள் சொல்லல, ஆபேலுடைய அவனை காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் அப்படின்னு வசனம் சொல்லு. அப்புறம் யார் கொடுத்தது? நெக்ஸ்ட் நோவா. யார் கொடுத்தாரு? அடுத்து நோவா கொடுத்தாரு. நோவாவுடைய பலியை தேவன் என்ன பண்ணாரு? சுகந்த வாசனையாக தேவன் நுகர்ந்தார். அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கொடுத்துட்டே வந்தாங்க. பிரியமான இப்படி எல்லாம் என்ன பலி கொடுத்தாங்கன்னா, இவங்கெல்லாம் மிருகங்களுடைய பலிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாங்க? ஏன்னா தேவனுக்கு என்ன ஆகலை? சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அவருடைய நீதி என்ன பண்ணல? அது திருப்திப்படுத்தலை. இட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தி ஜஸ்டிஸ் ஆஃப் காட். இந்த அனிமல் சாக்ரிஃபைஸுங்க பாருங்க பெரியமானல, ஏங்க மிருகங்களுடைய பலிகள் வந்து ஏன் தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்தலை? ஃபாஸ்டா சொல்லுங்க டக்குன்னு. அது எந்த பாவத்தை நீக்காது. காலை வெள்ளாட்டு கடவைகள் பலிகள் வந்து பாவத்தை நிவர்த்தி செய்யலைங்க. 10ஆம் அதிகாரம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 4 வசனம். எபிரேயர் 10:4 வாசிங்க. Hebrews 10:4. Hebrews 10:4 படிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாருங்களா, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் என்ன ஆகுதுங்களா? இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபைட் தி ஜஸ்டிஸ். ஆனால் பிரியமானவர்களே, ஏன் தேவன் வந்து இதை ஏற்றுக்கல? ஏன் இது வந்து பாவத்தை நிவர்த்தி செய்யல? ஏன் செய்யல? சீக்கிரம் சொல்லுங்க, ஏன் செய்யல? அது பர்ஃபெக்ஷன் இல்லை. ஏனாக்கா பிரியமான மிருகங்கள் மனுஷனுக்கு என்ன ஆகாது? ஈக்குவல் ஆகாது. அதான் ரேன்சம்னா நாங்க ஈக்குவல் பிரைஸ், சரிசமமான. மிருகங்கள் வந்து மனுஷனை விட லோவர் அனிமல் இல்லைங்களா? அதனால மிருகங்களுடைய பலிகள் தேவனை திருப்திப்படுத்தலை. ஆனால் இப்போ இயேசு வராரு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தேவனுக்கு தன்னை என்ன பண்ணுறாரு? மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவன் அது என்ன செஞ்சாரா? இட் வாஸ் அக்செப்டட் பை காட். தேவனால் என்னாச்சுங்க? சுகந்த ஒரு வாசனையாக தேவன் அது என்ன பண்ணாரு? அதை ஏற்றுக்கொண்டார். அதாங்க அந்த ப்ரெஷியஸ் சாக்ரிஃபைஸ். அது மாத்திரம் இல்லை அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருனாக்கா, இனிமேல எந்த மிருகங்களுடைய பலிகள் என்ன பண்ணாதீங்க, இனி செலுத்தாதீங்கன்ட்டார். நோ அனிமல்ஸ் என்னங்க சாக்ரிஃபைஸ் இஸ் அக்செப்டட். இனிமேல் தேவை இல்லை.
ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் பாருங்க, என்டையர் மனித குலத்துடைய ஒட்டுமொத்த மனித குலத்துடைய பாவங்களை என்ன பண்ணிச்சுங்க, நிரந்தரமா நீக்கிடுச்சு. அதுதான் மெயினாக இந்த பலி. ஆடு மாடுகள் பலி கொடுப்பாங்க இல்லைங்களா, ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, வருஷம் கொடுத்துட்டே வருவாங்க. ஏன் அதுனா, அது தேவனுடைய நீதி என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் ஒரே பலி என்னாச்சுங்க, என்டையர் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை மாத்திரம் இல்லை, நாங்கள் சர்வலோகத்துடைய பாவங்கள், ஆதாமுக்குள் பிறந்து வந்த எல்லா மனிதர்களுடைய பாவங்கள் இல்லைங்க, இனி பிறக்க போகிற சந்ததி இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்க பாவத்துக்கெல்லாம் இந்த பலி இல்லைங்களா, இந்த பலி அப்ளிகபிள் ஆகுமா, ஆகுமாகாதா? ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆகும். ஆகும் இல்லைங்களா. கடந்த காலத்தில் இருந்த மனுஷங்க ஆதாம்லேருந்து இனி பிறக்க போகிற சந்ததிகளுக்கு எல்லாமே இந்த ஒரே சாக்ரிஃபைஸ், இந்த ஒரே பலினாகும் சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. செகண்ட் வேர்ஸ் சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். ஆம்பரியமான சகோதரர்களே, ஆகையால ஒருத்தர் இந்த பிரகாரத்தின் வழியாக ஆசாரிப்பு கூடாரத்தில் நுழையக்கூடியங்க முதலாவது ஃபஸ்ட்டு எதை பாஸ் பண்ணோம், இந்த பலிபீடத்தை பாஸ் பண்ணோம். அதை சொல்கிறாரு நாங்களா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணோம், இதை பிதா கிட்ட போகணும் அப்படின்னாக்கா, பிதா அங்கே வாழ்கிறாரு, நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாழ்கிறார். அதனால் ஒருத்தர் உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா பிரியமா, இந்த கோர்ட் இந்த கேட் வழியாக ஒருத்தர் என்ட்ராயிட்டு முதலாவது அவர் எதை சந்திக்கணும், இந்த பலிபீடத்தை அவர் சந்திக்கணும். அது என்ன பண்ணனா பாரு, ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் அண்ட் அப்ரிஷியேட் தி ransom sacrifice ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய என்னங்க பலியை அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எஸ் டு ரெக்கக்னைஸ். அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் பிரியமானவர்கள். அவர் இந்த பலி யாருக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் பாவத்துக்காக என்பதை அதை விசுவாசித்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண. இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கா பாருங்க. இந்து முஸ்லீம்ஸ் இன்னைக்கு எவ்வளோ பேர் இயேசை பற்றி தெரிஞ்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறிச்சார் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அதை நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ரெக்கக்னைஸ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் we have to என்ன பண்ணோம், we have to appreciate the ransom sacrifice of Christ Jesus. இயேசுடைய அந்த உன்னதமான அந்த பலியை நம்ம என்ன பண்ணோம், பாராட்டணும் இல்லைங்களா. எவ்வளோ பாராட்டுக்குரிய பலி இல்லைங்களா அது, இல்லைங்களா. பிதாவாகிய தேவன் பாருங்க பிரியமானவர்களே, இல்லைங்களா, இந்த பலியில் அவர் சந்தோஷப்பட்டாரா, பிரியப்பட்டாரா தேவன். பாருங்க பிரியமானவர்களே, இது பிரதர் ரசல் எப்படி சொல்றாருனாக்கா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய மௌனத்தை கலைச்சிட்டார். எப்போ இயேசு இந்த பூமியில் பிறந்தார், பிறக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா. அவர் பிறக்கும்போதே தூதர்கள் என்ன சொன்னாங்க, அவரை தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டதாக. மனுஷனுக்கு தேவனுக்கும் ஒரு பிளவு உண்டாயிடுச்சு இல்லைங்களா. பாவத்தினால மனிதனை தேவனும் தூரம் ஆயிட்டான். அதனால இப்போ தூதர்கள் என்ன சொல்றாங்க, இயேசுடைய பிறப்பு போது இவர் பிறந்துட்டாரு, அதனால இந்த பூமிக்கு என்னங்க, இந்த பூமிக்கு சமாதானம் இல்லைங்களா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர்கள் மேல் அவருக்கு பிரியம் உண்டாவதாக. பாருங்க அன்புக்குரியவர்களே, அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பலி. அப்புறம் பாருங்க, அவர் பேப்டிசம் எடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது இல்லைங்களா. என்ன சத்தம் வந்துச்சுங்க, அவர் தன் ரேன்சமுக்காக இப்போ அர்ப்பணிக்கிறாரு, தன்னை மீட்கும் பொருளுக்காக என்ன பண்றாரு, இப்போ அவர் சப்மிட் பண்றாரு, தன்னை பலியா ஒப்பு கொடுக்க போறாரு. ஒரு 3.5 years இந்த ஒரு
சாக்ரிஃபைஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு, இந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ் சிலுவையில் என்ன பண்ணார், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த 3.5 இயர்ஸ் இந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கும்போது, அந்த அவர் பேப்டிசம் எடுக்கும்போது என்ன சத்தம் வந்துச்சுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், அப்புறம் இவரில் பிரியமா இருக்கிறேன் ஆண்டவர். திஸ் இஸ் மை பிலவட் சன். பிரியமான சகோதரர்ல அவர்ல பிரியமா இருக்கிறேன்ட்டார். அதாவது என்ன பிரியமா இருக்கிறேன்னு, அவர் செய்ய போற இந்த செயல்ல நான் என்ன பண்றேன், பிரியப்படுறேன். ஏன்னா யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? யாராவது மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்காவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிக்கோ, இல்லை நாங்க வீட்டுக்காருக்கோ, இல்லை பிள்ளைகளுக்கோ நம்முடைய உயிரை கொடுக்கறதுக்கு முன்னே வருவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்குவோம் இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க, பாவிகளுக்காக தன் ஜீவன் என்ன பண்ணுறாரு, தன் ஜீவனை கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த விஷயத்தை பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இது இவரில் பிரியமா இருக்கிறேன்னா, இவரில் பிரியமா இருக்கிறேன் என்னத்துலனாக்கா, அவர் செய்ய போகிற இந்த பலியில் நான் என்ன பண்ணுறேன், பிரியப்படுறேன். ஏன்னா யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு மனசு என்னாகாது, வராது. பிரியமானவர்களே, அதான் நான் போன பாடத்தில் கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்து தன்னை பலியை ஒப்பு கொடுத்ததில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நாங்கள் இயேசு எந்த எக்ஸ்பெக்டேஷனோடு என்ன பண்ணல, அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல. எக்ஸ்பெக்டேஷன் அது தெரியலைங்களா? இப்போ நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம்னாக்கா நம்ம ஏதாவது என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? பாருங்க, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு தேங்க்ஸாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பாருங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்க உதவி வாங்கிக்கின்னு அப்படியே சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னு வைங்க, வாங்கின்னு உடனே போயிட்டாங்க, மனசுக்குள்ளே என்ன ஓடணும், மனசுக்குள்ளே என்ன ஓடும், என்ன ஓடணும் மனசுக்குள்ளே, என்னப்பா இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் உதவி செஞ்சுக்கிறேன், நான் என்ன பண்ணல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாங்களே. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, யாருக்காவது உதவி செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன். நம்மளை யாராவது என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க, இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப உதவி செய்யக்கூடியவர், இவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இவர் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பிரியமானல், இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் இது. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட என்ன இல்லை, நோ எனி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நான் என்னை பலியாக கொடுக்கறதுனால என்ன எல்லாரும் பாராட்டுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அன்புக்குரியவர்களே, அதே நேரத்தில் நாங்கள் அவருக்கு எந்த ஒரு உயர்வான பதவி கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவருடைய ஒரே நோக்கம் என்னவா இருந்துச்சு, அவருடைய ஒரே நோக்கம் நான் 2 விஷயங்கள் அவர் முன்னாடி இருந்துச்சு. ஒன்று, அவருடைய பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றதில் அவர் சந்தோஷப்பட்டார் இல்லைங்களா? நாங்கள் பிதாவுடைய சித்தத்தை செய்ய போகிறன்ற ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் அவர் முன்னால் இருந்ததுனால இந்த ஒரு கஷ்டத்தை அவரால் ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இந்த கஷ்டத்தை எப்படி அவரால் ஈஸியாக பேர் பண்ணார் இல்லைங்களா? அவ்வளோ அவமானம் இல்லைங்களா? முகத்தை துப்புனாங்க, அடித்தாங்க, அவரை கொண்டு போயிட்டு கோரமான ஒரு சிலுவையில் அவரை என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையில் ஆணி அடித்து அவரை துடிக்க சாகடிச்சாங்க. அவரால் நினச்சிருந்தா தன்னை காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்குமா? அவரை தன்னை காப்பாற்றிக்க முடியுமா? அவரால் முடியாத முடிஞ்சுக்குமா? அவரால் முடிஞ்ச அவர் எஸ்கேப் ஆகிருக்க முடியும், அவர் அங்கேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஆனாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், சகித்து கொண்டார். பிரியமானவர்கள, எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி 2 ரீசன். ஒன்று, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுன்ற ஒரு நாங்கள் ஒரு மன நிறைவு அவருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித குலத்துக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம். என்னுடைய உயிர் போகிறது மூலமாக, நான் மரிக்கிறது மூலமாக இந்த மனித குலத்துக்கு என்ன கிடைக்கும், மறுவாழ்வு இல்லைங்களா? பிரியமான சகோதரர்களே, அதாவது மரணம் என்பது எவ்வளோ ஒரு கசப்பான ஒன்று இல்லைங்களா? மரணம்ன்றதுனாங்க எவ்வளோ கசப்பு இல்லைங்களா? நீங்கள் மரண வீட்டுக்கு போங்க பிரியமானவர்களே, அங்கே நாங்கள் எல்லோரும் எப்படி சிரிச்சுன்னு இருப்பாங்களா? சிரிச்சின்னு சந்தோஷமாக இருப்பாங்களா? எல்லாருடைய கண்கள் என்னங்க, கண்ணீர். இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு
இல்லைங்களா? இப்போ யார் செத்தா நமக்கு என்ன? இப்போ அந்த ஒரு பாசம், அன்பு இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் ஒரு துக்க வீடு, ஒரு சாவு வீடுனாக்கா அந்த அந்த துக்கம் அந்த வீட்டுக்குள்ள பல மாதங்களுக்கு என்ன ஆகும்? தொடர்ந்து இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இன்னைக்கு சாவு எடுத்த அன்னைக்கு மறாத நாளே என்னங்க, எல்லாரும் அங்க வீடுங்கள்ல சிக்கன், மிட்டான் அது என்னங்க ஃபீஸ்டிங் தான். செத்தவங்கள பத்தி அந்த ஒரு அந்த ஒரு துக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு மாரியெல்லாம் இல்லைங்களா அன்புக்குரிய. நம்ம நெறைய தெரியும் நம்ம வீடுங்கள்லாம் பார்க்க நெறைய பேருடைய சாவு வீடுகள்லாம் போகும்போது, அடுத்த நாளே எல்லாம் நார்மல் லைஃப்க்கு என்ன ஆயிடுவாங்க, வந்துருவாங்க. ஆனா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது, பிரியமானவர்களே அந்த கண்ணீர் அங்க வீட்ல போனாலே அந்த கண்ணீர் என்னங்க, சல சல சலன்னு கண்ல தண்ணி வரும். இல்லைங்களா? ஆனா பிரியமானவர்களே இப்போ மனுஷன் அத ஈஸியா எடுத்துக்கிறான். ஆனா அந்த காலங்கள்ல இந்த பிரிவுன்றது பல நாட்கள்னாகும் மனச பாதிக்கக்கூடிய ஒன்றா. நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். சில பேர் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நமக்கு பிரியமானவங்கள நம்ப இழக்கிறது அந்த அந்த பிரிவு எவ்வளோ வேதனையா இருக்கும். இல்லைங்களா பிரியமானவர்களே? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பார்த்தது. இயேசு பார்க்குறாரு. அதான் சொல்லுது இல்லைங்களா? அவனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய பிரியமான அப்பா, அம்மாவ, அண்ணன், தம்பிங்கள, கூட பொறந்தவங்கள இல்லைங்களா, நம்முடைய மனைவியை, புருஷர்களை இழக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ துக்கம், கவலை இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாரு அங்கேருந்து பார்த்தார். அதனால தாங்க லாசருடைய வீட்டில அவர் போகும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கண்ணீர் விட்டார் இல்லைங்களா? இயேசு கண்ணீர் விட்டார் இல்லைங்களா? இயேசு அழுதாரா? ஏன் அழுதாரு? ஏன் அழுதாருங்க? இயேசு லாசரை தான் எழுப்ப போறாரு. ஏன் அழுதாரு பின்ன? ஏன் அழுதாருன்னா பிரியமான, அங்கே அழுகிறவங்கள பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஆண்டவருக்கு தாங்க முடியல அழுக. அங்கே இயேசுக்கு போய் லாசர் எழுப்ப போறேன்னு தெரிஞ்சு கூட அன்புக்குரியவர்களே, அவருடைய மனசு பாருங்க எப்படி இருந்திருக்கு இல்லைங்களா? உடனே என்ன பண்ணிட்டாரு, அங்கே அழுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அது ஒரு உதாரணம் தான் நான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய சாவு அவர் பார்க்கும்போது, ஒவ்வொரு வீடு ஒரு ஒரு சாவு வீடை அவர் அங்கே பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, எப்படியாகிலும் இந்த மனித குலத்துடைய கண்ணீரை துடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த அவரை ஒரு இந்த கோரமான அவமானகரமான மரணத்துக்கு தான் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுத்தார். அதை தான் நம்ம என்ன பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பலி. ஆனால் இன்னைக்கு மனுஷங்க யார் யாரையோ என்ன பண்ணுறாங்க, யார் யாரையோ யாராருக்கோ செலவு வச்சு பெரிய தியாகி ஆக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துக்கினாக்கா, இப்போ நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இல்லைங்களா, அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, மகாத்மா வச்சுருந்தாங்க இல்லைங்களா? இப்படி ஒரு சிலர் நன்மைகள் செய்கிறாங்க, அவங்கள நம்ம பாராட்டுறோம் இல்லைங்களா? மனுஷங்க பாராட்டுறாங்க இல்லைங்களா? பாருங்கள், புனித் ராஜ்குமார் அவரை பற்றி தெரிஞ்ச உடனே தெரு தெருக்கா என்னங்க, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சிலை தான் இருந்துச்சு, இப்போ அவருடைய சிலையும் அங்கங்கே வந்துடுச்சு. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலா இவங்கெல்லாம் பணத்தினால மற்றவங்களை உதவி செஞ்சுருக்கலாம், ஆனால் தன்னுடைய உயிரை கொடுத்து உயிர் தியாகம் செஞ்சு மனித குலத்துக்காக உயிரை கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் இல்லைங்களா? அதாவது இவங்க இந்த மாதிரி தியாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் தங்கக்கிட்ட இருந்த நிறைவில் என்ன பண்ணிக்கிறாங்க, என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதில் லட்சங்களை என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு உதவியாக செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, வசனம் சொல்லுது இல்லைங்களா, நான் போன வாரம் படித்தேன் இல்லைங்களா, ஐஸ்வர்யமான இருந்த அவர் என்னன்னாரு, தரித்திரரானார், அடிமையின் கோலம் எடுத்து இல்லைங்களா, மனுஷ சாயலானார். அதுதாங்க அந்த பலி, அவர் செய்த அந்த தியாகத்தை நம்ம என்ன செய்யணும், பாராட்ட வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு யார் யாரையே வச்சு பாராட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, எல்லா பாராட்டுக்கும் உரியவர் ஒருவர் மாத்திரம்தான். யார் அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்னைக்கு உலகம் அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோம், விசுவாசத்தினால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் வரப்போகிற உலகம் நிச்சயமா இதை என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அறிவாங்க. அதான் அங்கே பவுல் சொல்றாரு என்னங்களா, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அதாவது தன்னை மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே அதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்போ நமக்கு விளங்குது
புரியுது. வரக்கூடிய யுகத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு என்ன ஆகும்? இது விளங்கக்கூடியதாகும். அபிரியமானவர்களே, இந்த பலிபீடம் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவர் கொடுத்த சாக்ரிஃபைஸ், ransom சாக்ரிஃபைஸ். Hebrews 13:10 படிக்கலாம். எபிரேயர் 13:10 நம்ம வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. we have an altar. யார் அது? அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பலிபீடம் நமக்கு இருக்கு. அவர் கொடுத்த அந்த என்னங்க விலையேற பெற்ற அந்த ப்ரெஷியஸ் சாக்ரிஃபைஸ். பிரியமான சகோதரர்களே, அதை தான் நம்ம முதலாவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த கேட்டில் என்ட்ரான உடனே நம்ம பார்க்கக்கூடிய முதல் என்னங்க அந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலிபீடம். ஃபர்ஸ்ட் we have to recognize and appreciate the ransom sacrifice of Christ Jesus. அதான் அவருடைய இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் வந்து என்ன பெருமானார்ல எந்த உள்நோக்கமே இல்லாமல் ஒரு சுத்த இருதயத்தோடு என்ன பண்ணிக்கிறாரு? இந்த சாக்ரிஃபைஸ் அவர் கொடுத்துருக்கிறார். ஒரு பியூர் ஒரு ஹார்ட்டுங்க. பியூர் ஹார்ட்னா தான் சொன்னாங்க, எந்த ஒரு கலங்கம் இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது இல்லைங்களா? எனக்கு பாராட்டு கிடைக்கும், எனக்கு உலக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னை ஒரு ரத்த சாட்சியாக என்னை உயர்த்தி பேசுவாங்க அப்படின்ற எந்த எண்ணமும் அவருக்குள்ள கிடையாது. அந்த ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிக்கிறார்? தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறது தான் இந்த பலிபீடம் நமக்கு குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம நிறுத்தலாம். இதோடைய தொடர்ச்சியை தேவனுக்கு சித்தமானால் அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.